ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் எக்ஸலில் இருக்கக்கூடிய இஃப் கண்டிஷன் ஃபார்முலாவை பற்றி பார்க்க போகிறோம். இதுவரை நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க. இஃப் கண்டிஷன் ஃபார்முலாவை நம்ம ஏன் பயன்படுத்துகிறோம் அப்படின்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ் நமக்கு எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துக்கு வந்து நம்ம இஃப் கண்டிஷன் ஃபார்முலாவை பயன்படுத்தலாம். இப்போ எப்படி ஃபார்முலா பயன்படுத்துங்கிறத பற்றி பார்ப்போம். இப்போ நம்ம எக்ஸாம்பிளில் இந்த டேபிள் எடுத்துக்கிறோம். இந்த டேபிளில் பாருங்கள், எம்ப்ளாயி ஐடி இருக்குது, இன்கம் இருக்குது, கமிஷன் இருக்குது, இப்போ கமிஷன் ஸ்லாப் இருக்குது. இது என்ன அப்படின்னாக்கா, இதில் இருக்கக்கூடிய இந்த 10 எம்ப்ளாயி வந்து அவங்களுடைய மந்த் இன்கம் வந்து அச்சீவ் பண்ணிட்டாங்க. அவங்க எவ்வளோ இன்கம் அச்சீவ் பண்ணியிருக்காங்களோ அதுக்கு இங்கே வந்து ஸ்லாப் இருக்குது. எத்தனை பர்சன்டேஜ் வந்து இவருக்கு வந்து கமிஷன் போகணும் அப்படிங்கிற ஸ்லாப் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு வந்து இங்கே கமிஷன் இங்கே எப்படி தேவைன்னா, இங்கே இருக்கக்கூடிய இன்கம் 1500 கீழே இருந்ததுன்னா இங்கே 0% வரணும். 1500க்கு மேலே இருந்ததுன்னா 10% இங்கே இடத்துல கமிஷன் வரணும். இதுக்கு தான் நம்ம இஃப் கண்டிஷன் ஃபார்முலாவை பயன்படுத்துகிறோம். இப்போ நம்ம ஃபார்முலாவை பயன்படுத்துவோம். ஈக்குவல் டு இஃப் காலத்தில் இருக்கக்கூடிய இன்கம் E3, இங்கே லாஜிக்கல் டெஸ்ட் வந்து E3 வந்து லாஜிக்கல் டெஸ்ட்டு. இப்போ வந்து வேல்யூ இஃப் ஆர் ட்ரூ அடுத்தது, அதாவது என்னன்னாக்கா இதில் பாருங்கள் 1500 மேலே இருக்கணும், கிரேட்டர் தென் 1500 மேலே இருந்ததுன்னா இந்த இன்கம்லேருந்து அவங்களுக்கு எவ்வளோ கொடுக்க போகிறோம், 10% கமிஷன். 1500 கீழே இருந்ததுன்னா 0% கமிஷன். ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டோம். இப்போ இன்னொரு தடவை இதை பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம என்ன செய்கிறோம், ஈக்குவல் டு போட்டு இஃப் கண்டிஷன் ஓப்பன் பண்ணுறோம். அதில் E3ங்கிறது இன்கம். இன்கம்லேருந்து கிரேட்டர் தென் 1500 இருந்ததுனாக்கா அவருக்கு எவ்வளோ கமிஷனு, 10% கமிஷனு. 1500க்கு கீழே இருந்ததுன்னா அவருக்கு 0%. ஓகேங்களா? இப்போ என்டர் ட்ரை பண்ணுங்கள். 1000 பாருங்கள், இதில் பாருங்கள், இப்போ இன்கம்லேருந்து 10% கமிஷன் போட்டால் அவருக்கு 166.56 ரூபா அவருக்கு கிடைக்கும், கமிஷனாக கிடைக்கும். இப்போ இதே ஃபார்முலாவை தான் எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ண போகிறோம். அதனால் நம்ம இதை ட்ராக் டவுன் பண்ணிக்கலாம். இந்த ஃபார்முலா எல்லாத்துக்கும் அப்ளை ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ 1500 மேலே இருக்குது, 10% கமிஷன் இங்கே வந்துடுது. இதே 1500 கீழே உள்ள அமௌண்ட்டுக்கு 0 வந்துடுது பாருங்கள். இதுவரை நம்ம இந்த கமிஷனுக்கு வந்து எப்படி இஃப் கண்டிஷன் ஃபார்முலாவை பயன்படுத்தி இந்த கமிஷனை நம்ம கொண்டு வரது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இப்போ அடுத்தது இஃப் கண்டிஷனை பயன்படுத்துறதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிளையும் பார்ப்போம். இது பாருங்கள், ஒரு மார்க் ஷீட்டு. இப்போ இந்த மார்க் ஷீட்டில் நமக்கு என்ன தேவை அப்படின்னாக்கா, 35 மார்க்குக்கு மேலே எடுத்திருந்தா இங்கே பாஸ்ன்னு வரணும், 35 மார்க்குக்கு கீழே எடுத்திருந்தாங்கன்னா ஃபெயில்னு வரணும். இந்த ரெண்டு இதை வச்சு தான் நம்ம இங்கே போட போகிறோம். ஈக்குவல் டு இஃப் லாஜிக்கல் வேல்யூ வந்து 50 கிரேட்டர் தென் 35, அதாவது 35 மார்க்கு மேலே இந்த எஃப் காலம் இருந்தது அப்படின்னாக்கா இங்கே பாஸ்ன்னு வரணும். 35க்கு கீழே இருந்தால் இந்த இடம் ஃபெயில்னு வரணும். இப்போ ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணுங்கள். பாருங்கள், பாஸ்ன்னு வந்துருச்சு. தமிழில் 50 மார்க் எடுத்திருக்காரு, அதனால் பாஸ்ன்னு வந்துருச்சு. இப்போ அப்படியே இந்த ஃபார்முலாவை மற்ற செல்லுக்கெல்லாம் அப்ளை பண்ணோன்னாக்கா எல்லாத்தையும் கிடச்சிடும். இங்கே பாருங்கள், அவர் இங்கிலீஷில் 30 மார்க் தான் எடுத்திருக்காரு, ஃபெயில்னு வந்துடுது. மேக்ஸில் 35 மார்க் எடுத்திருக்காரு, பாஸ்ன்னு வந்துடுது. இதுவரையும் இஃப் கண்டிஷன் ஃபார்முலாவை எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.